தேசத்தையும் ஒரே கொடையின் கீழ் மந்திரி பிரதானி சேனா சைனியங்களை கொண்டு இருந்த அரசாட்சி செய்கிறார். ஆமா, அந்த தர்க்கராஜன் பிரம்மனுடைய வலது காலிலே பிறந்தவர். ஆமா, தார்காவல்லி இடது கால் பெருவரிலே பிறந்தவள். அந்த தட்சனுக்கும் இந்த தார்காவல்லிக்கும் திருமணத்தை நடத்தி தன்னுடைய மகனாகிய தர்க்கனுக்கு அவனிடம் 56 தேசத்தையும் திஷ்டித்து தலைநகரமாக தார்காபுரத்தை திஷ்டித்து அதிலே 7.5 கோபுரம் 7 மண்டபம் மடப்புடியும் கட்டி 6 கட்டும் சாவடி அசந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாவணம் குத்தார சாவடிகளோடு மன்னனாகிய தர்க்கராஜன் நீதி நேர்மை தயவு தாட்சண்யம் தவறாமல் நீதி நேரி தவறிடாமல் நேர்மை வழிப்பு மனு நீதி தவறிடாமல் அந்த மண்டலத்தை ஆண்டுவார மன்னன் தர்க்கராஜ சிவபூஷையாம் குரு பூஷையா மண்ணை சிறக்க அங்க நடத்துவாரோ மதியம் போல மணியோசை கேட்கும் மட்டும் தானம் செய்தார் தர்மம் செய்தார்
செய்தார் ஐயா தர்மம் செய்தார் அந்த தரணியெல்லாம் அரசு செய்தார் காலத்தில் பருவகால மழை தவறாம பெய்து எல்லா 10 கோடிகளும் ஈஸ்வரக்கோன் வளவு தெய்வமான நல்லமாட சுவாமி தான் தலைமை. ஆனா சாஸ்தா ஈஸ்வரமுடையார் அம்மாக்கமார்கள் பூரணை புஷ்கலா அனவர்தங்காத்த ஐயனாரு சிவபூஜை செய்து சிவபாதம் அடைந்த கையிலே சிவபெருமான் சிவன் பூலோகத்துக்கு இவர் சிவன் ஆதி பராசக்தியே பேச்சு பிரம்மசக்தியாக அவதாரம் செய்தவள். இந்த 21 பந்தி தேவதையில இருளப்பசாமி பொல்லாதவன். பூமாதேவி பெற்றெடுத்த பூபாலன் இருளப்பன் ஒண்டிக்கள்ளன் பலவேசம் ஒளிமுத்து இருளப்பன். ஒண்டிக்கள்ளன் பலவேசம் ஒளிமுத்து இருளப்பன். ஆமா, இந்த துஷ்ட தேவதைகள் பொல்லாத தேவதைகள். இவர்களுக்கெல்லாம் ராஜா ஈஸ்வரமுடைய ஐயனார் அனவர்தங்காத்த ஐயனார் தளபதி சிவனிணைந்த பெருமாள். அவர் ஏவனதை செய்யக்கூடிய ஏவலாட்கள் இவர்கள் எல்லாம். ஆனா ஈஸ்வர கோனாருடைய தலைமையான தெய்வம் களக்குடி என்றார் நல்லமாட சுவாமி. நல்லமாட சுவாமி சாதாரணப்பட்டவர் அல்ல, ராஜ 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 ராஜன், ராஜ மார்த்தாண்டன். அவனிகள் 56 தேசத்தை ஆண்டவர். ஆதி பராசக்திய மகளாக அடைந்தவர். யார? இந்த உலக மாதா இருக்காளே பராசக்தி, அவளை தன் மகளா அடைந்து தர்க்கன் தேவியும் தார்காவல்லியும் தர்க்கராஜனும் மார் மீதும் அடி மீதும் தோல் மீதும் வைத்து அவளை வளர்த்து அந்த ஈஸ்வரனுக்கு மனமுடித்து கொடுத்து ஈஸ்வரனவே மருமகனை ஆக்கி கொண்டவர் இந்த நல்ல மாட சாமியை கும்பிட்டா உலகமெல்லாம் இருக்காரு. உலகம் ஆதி மலையாளம், மேற்க கடல் கொல்லம், கிழக்க தூத்துக்குடி. ஆமா, கடலுக்குள்ள கூட ஒரு நிலையம் இருக்கு நல்ல மாடனுக்கு. உண்மைதானே? 1000 மாடனுக்கு அண்ணாவிலா. ஆமா, 1008 மாடனுக்கு 1000 மாடம் இல்ல, 1008 மாடன். 1008 மாடனுக்கும் அவர் தான் தளபதி. ஐயா தான் தளபதி நல்ல மாட சுவாமி. ஆமா, அப்ப ராஜராஜனான நல்ல மாட சுவாமி என்னையா இந்த கரம்பதிமா நகரத்தில் ஆமா ஆதி காலத்திலே கால் ஊன்றி குடியிருந்த குடி வாழ்ந்த ஈஸ்வர கோனாருக்கு பின்னாலதான் மற்ற பேர்கள்லாம் இங்க குடி வந்தவர்கள். ஆமா ஆமையா, அவர்களுடைய ஆதரவுல. ஆமா, அப்படி ஈஸ்வர கோன் வளவு கோவில் தெய்வம் 7 கோயில் தெய்வம். ஒரு கோயில் 2 கோயில் 7 கோயில். ஒரு கோயிலவே கும்பிட மாட்டாம உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு வாரோம். ஆமா, 7 கோயிலும் ஈஸ்வர கோனார் கும்பிட்டு இருக்காருன்னா அப்ப அவர் எப்பேற்பட்ட கெட்டிக்காரர். அவர் தெய்வ பிறவி. அவர் வச்ச வழிதான் இந்த கரம்பதிமா நகரம் களக்குடியில் நடக்கு. இந்த ஊர் பிரசிடண்ட் சிவனு கோனார் தாத்தா இந்த கரம்பதிமா நகர் தோன்றியதும் இந்த தாய் மும்முகம் கொண்ட முப்புடாதி இங்க குடி வந்ததும் உச்சினி மாகாளி சந்தனமாரி துக்க பார்வதி இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததும் ஐயா இந்த நல்ல மாட சுவாமி வந்த வரலாறையும் தாத்தா பிரசிடண்ட் சிவனு கோனார் அவர்கள் விவரமாக சொல்லி உள்ளார்கள். தெள்ள தெளிவாக சொன்னார்கள். அவர்கள் சொல்லிய கதை தான் என்னுடைய மனதிலே இன்னும் இருக்கு, இன்னும் உள்ள கால வரைக்கும் இருக்கு. அப்பேற்பட்ட ராஜராஜனான தெய்வம் தான் இந்த நல்லமாட சுவாமி. நல்லமாட சுவாமி கோவில் கொடை விழாவென்றால் எல்லா வரி அந்த வளவுக்காரர் மாத்திரம் இல்ல, அவர்களுடைய ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்னா திரளுவாங்க. மாலைக்க வளவு, முப்பாங்க வளவு, மாப்பிளைக்க வளவு, ஞானிக்கூட்ட வளவு, இப்படி தெற்கு ஆமா கட்டைய கோனார் வளவு, இப்படி இந்த வளவார்கள் எல்லாம் ஒன்னா அனுப்பா. ஆமா,
அது இந்த கோயிலுக்கு தாமன் இல்ல, முத கோயில் இதுதான் ஆதி கோயில். அதுக்கு பிற்பாடு வந்த வளவு கோயிலுக்கெல்லாம் அந்த வளவுல கூடனா இந்த வளவுக்காரருக்கு எல்லாரும், ஆமா இந்த வளவுல கூடனா இந்த வளவுக்கு எல்லாரும் ஒரு தாய் பெத்த மக்க தானே, வேற தனித்தனியா இல்ல. இதுல மாமன் மச்சின அண்ணன் தம்பி சொக்காரன் ஜோக்காரன் பந்தக்காரன் அவன் ஒரே குடும்பத்தான். அதனால நல்லமாட சுவாமியினுடைய கொடை ரொம்ப சிறப்பாகவே அந்த ஈஸ்வர கோனார் வளவு மக்கள் அவருடைய வாரிசு அவையா சிறப்பாக நடத்தி வருகின்றான். இந்த தர்க்க முடிராச மன்னனான நல்லமாட சுவாமி தார்காபுரத்திலே தன் மனைவியான ஆமா அது எனக்கு தெரியும் வேண்டாம். இது நல்லமாட சுவாமி ஐயாவான தர்க்க முடிராச மன்னன் தன் மனைவியான தார்காவல்லியோடு சிறப்பாக எப்படி இருந்து அரசாளுகிறார். எப்படி எப்படி மன்னவனும் தேவியோமாய் தேவியோமாய் மருந்து கூடி வாழ்ந்து வாராண்டே வாராளும் தேவியோமாய் அரசாண்டார் இருவர்களும் உண்டவனும் மனைவியுமாய் கூடி வாழ்ந்த தர்க்கராஜன் அவர்கள் இல்லறத்தில் நல்லறமாய் இல்லறத்தில் நல்லறமாய் இணைந்து கூடி ஆண்டுவார். மலருக்குள்ள இருக்கும்ல மனம், ஆமா மனம் மனம் அந்த கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. நாசியால பார்க்கலாம். மலரும் மனமும் போல் சீசனும் கிளியும் போல் அண்டிலும் பேடையும் போல் ஆளனும் தேவியும் வாழ்ந்தார்களாம். அப்படிதான் கிளியும் கிளி கூடுமா இருக்கணும். ஆமா சில பேர் பாருங்க புருஷனும் கொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போடுறாங்க. அவ கோவிச்சுக்கிட்டு அவ அப்ப வீட்டுல இருக்கா, இவன் கோவிச்சுக்கிட்டு இவன் வீட்டுல இருக்கான். அது இல்லறமா? அது இல்லறம் அல்ல. ஆமா இல்லறம் அல்லாது நல்லறம் இல்லை என்றார்கள் பெரியோர்கள். ஆமா அதனால் தக்கராஜனும் தார்காவல்லியும் இல்லறத்திலே சிறப்பாக நீதி நேர்மை தயவு தாட்சியத்தோடு வாழும் போது அந்த தர்க்கமுடி ராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் 50 பெண் குழந்தை ஆண்டவன் அருளால இறந்துதையா குழந்தைகளும் 50 புள்ள பொட்ட புள்ள. யாரு பெத்தா? தார்காவல்லி பெத்தா. ஆமா அந்த தார்காவல்லி ஆண்டவனுடைய அருளால அவர்கள் ஆளனும் தேவியை இல்லறத்திலே இணைந்து வாழும் காலத்தில் 50 பெண் குழந்தை பிறந்தது. ஏயா ஒரு வீட்டுக்கு ஒரு பொட்ட பிள்ளையே போதும், இருக்க சொத்தெல்லாம் சீராகவே வாங்கிட்டு போயிடும். வீட்டுக்கு ஒரு பொட்ட பிள்ளை வைக்கப்படப்புக்கு 2 வாழுத வீட்டுக்கு ஒரு பொட்ட பிள்ளை. ஆமா ஓஹோன்னு செல்வத்தோட வாழுத வீட்டுக்கு ஒரு பொட்ட பிள்ளை போதுமா? ஆமா வாக்கப்பட்டு போவையில ஆமா எனக்கு அதைத்தான் எனக்கு இதைத்தான் அதைத்தான் வாங்கிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. ஆமா எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய வைக்கப்படப்பு அடைஞ்சிருப்பாங்கல்ல. ஆமா நெடும் போர். ஆமா நெடும் போர் படப்பு ஒரு 300 கட்டு. ஆமா அதுக்கு 2 எருமை கண்ணு கட்டி போதுமா? பெரிய ஆளுங்க எப்படி சொல்லிருக்காங்க? வாழுத வீட்டுக்கு ஒரு பொட்ட பிள்ளை, பெரிய வைக்க போருக்கு 2 எருமை கண்ணு குட்டி அம்படியும் தின்னு சாணி விட்டுருவோம். அதனால தர்க்க முடிராஜனுக்கு 50 பொம்பளை பிள்ளை பிறந்தான். 50 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க கூடாதா? 50 பெண் பிறந்தது. மன்ன கவலைப்பட்டாரா? கிடையாது. 56 தேசத்துக்கு அவர் அதிபதி சக்கரவர்த்தி 50 குழந்தைகளையும் வளர்த்தார். ஆமா நம்ம 1-2 பிள்ளைய கூட நம்மளால வளர்க்க முடியல. 50 பெண் குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகளை யாருக்கு மனம் முடித்து கொடுத்தார் தெரியுமா? காசி முனிவருக்கு 13 பிள்ளைகளை
அப்பவுமே இப்படியா கட்டுவான், 13 பொண்டாட்டியா கட்டுவான். காசிப முனிவர் 13 குழந்தைகளை கட்டினார். யம இருக்காமல, யமம்னா யாரு? யம தர்ம. நம்ம உயிரெல்லாம் வாங்க வருவோம்ல, ஏம காலம் முதல்ல வருவான். நம்ம இழுத்து கொண்டு போறதுக்கு அவங்கிட்ட இந்த உயிர் கட்டுப்படல போகலன்னா இவன் போய் அங்க யம தர்ம ராஜாட்ட சொல்லுவான். நம்ம யம எருமக்கிடாவுல வருவான், பாச கையோட வருவான், புதவளையில வீசி பிடிச்சிட்டு போயிருவான். ஆகையினால யமனுக்கு 10 குழந்தை, காசிப முனிவருக்கு 13 குழந்தை, 50 குழந்தையில என்ன எவ்வளவு மிச்சம் இருக்கு? 27 பிள்ளை இருக்கா? இந்த 27 பிள்ளைகளையும் சந்திரன் இருக்கார்ல, சந்திரன் நிலா, 27 குழந்தைகளும் நந்தவன தோட்டத்தில நலமாக நிற்கும் போது சந்திர பகவான் வருவாரோ. பெண்களோட அழகை கண்டு, பெண்களோட அழகை கண்டு அந்த கன்னியர்கள் அழகை கண்டு சந்திர பகவானோ மணக்க வேணும் பெண்களே, மணமுடித்து வாழ வேண்டும். தர்க்கராஜனுடைய மக்கள் அங்க அடிக்க பாரு, சப்பு சப்புன்னு. தர்க்கராஜனுடைய மக்கள் 13 பேரும் 23 பேரும் போனா 27 குழந்தைகளும். இந்த பிள்ளைகளுக்கு பூ வாங்க முடியுமாயா கடையில போய்? அதனால தக்கராஜன் நந்தவனம் போட்டிருக்கார். அந்த நந்தவனத்துல காலையில நீராடி அவளுக்கு வேண்டிய மலர்களை பறிக்கணும். அப்படி மலர் கொய்யும் போது அந்த வழியாக வருகிறான் சந்திர பகவான். சந்திர பகவான மாதிரி ஆம்பளையில அழகு ஒருத்தனும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. அந்த சந்திர பகவான் பெண்களை பார்த்த உடனே ஆசைப்படுறான். ஏற்கனவே ஒரு அழகான மங்கையரை கண்டா ஒரு கல்யாணம் முடியாத ஒரு ஆடவன், இந்த பெண்ணை நாம கல்யாணம் பண்ணா அவளுக்கும் நமக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கத்தானே இவன். அதே மாதிரி பெண்களும் நினைப்பா, இந்த மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாள். சந்திரன் மனதிலே நினைத்து 27 பெண்கள் இடத்திலும் வந்து, அம்மா என்ன தர்க்கராஜனுடைய திருமக்களே, எனக்கு நீங்க வாக்குப்பட்டு எனக்கு மனைவியாக என்னோடு வந்து வாழ உங்களுக்கு இஷ்டமா என்று கேட்ட போது அவளு எல்லாரும் சொன்னா, நல்ல மாப்பிள்ளை, சரியான மாப்பிள்ளை தான், உமக்கு வாக்கப்பட எங்களுக்கு எண்ணம் தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, எங்களை பெத்து வளர்த்தாருல எங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும், எங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா நாங்க வாக்கப்பட சம்மதம் என்று 27 குழந்தைகளும் சொன்ன போது உடனே சந்திர பகவான் போய் தச்சன் தார்காவல்லியை பார்த்து, என்னையா உங்களுடைய மக்கள் 27 பேர்களையும் நான் மனம் முடித்து வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே தச்சன் சொன்னார், என்ன அப்பா சந்திரா, என்ன ஆம்பளையில அழகா இருக்கும் நினைச்சு அலிக்கு குலுக்கிட்டு அலையாத, 27 பொம்பளை புள்ளியில மயக்காத, குரங்கு சாக்கு சீவிக்கிட்டு கிப்பி வச்சுக்கிட்டு வங்கு வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளையில மயக்காத. ஒரு பொம்பளை பிள்ளைய கெட்டுனா அவளை திறமையோட வச்சு காப்பாத்தவனுக்கு தகுதி இருந்தா கெட்டு. அதுலயும் ஒருத்திக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி, நீ 27 பேரையும் கெட்டணும், வச்சு வாழ முடியுமா? ஒரு மனைவியினுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆம்பளை நடந்து அந்த வாழ்க்கையை கொண்டுட்டு போறவன் தான் கெட்டிக்காரன். அதே நடக்க முடியாம கொண்டாட்டியும் புருஷனு கீரியும் பாம்புமா இருக்காங்க. 27 பேரையும் கெட்டன்னு சொல்லிய இது நியாயமா? கிடையாது. அவ்வளவு வச்சு நீ காலம் கழிக்க முடியுமா? பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவன் இந்த உலகத்துல அவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. வேண்டாம் போ அப்படின்னார். யாரு? இந்த ஐயா நல்ல மாட.
ஆதியிலே தர்க்கமுடி ராஜனான ஆமா நல்ல மாடன் சொன்னார், கேட்டானா? கேட்கல. உங்க பிள்ளைய 27 பேர்களை நான் கல்யாணம் பண்ணி ஒருத்தன் ஒரு மனைவிக்கு எப்படி மனம் கோணாம நடக்கானோ நான் 27 பேரையும் வச்சு காலம் கழிக்கணும்னு சொன்னான். இந்த புள்ளிகளுக்கும் அவனுக்கு வாக்கப்பட்டதுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏமா மாப்பிள்ள அழகுள்ளவன், அதனால 27 பேர்களையும் கல்யாணம் பண்ணினான். சந்திரலோகத்துக்கு போனான். கார்த்திகை ரோகிணியோடு தன் வாழ்க்கை உறவை வைத்தான். 25 பேரை வாழா வெட்டி ஆக்கிட்டான். யாரிட்டு தான் பார்க்கல, யாரும் என்றும் கேட்கலையே, முகம் கொடுத்து பேசலையே, முன்னால் வந்து நிக்கலையா. 25 பெண்களையோ 25 பெண்களையோ சந்திர வாழா வெட்டி ஆக்கினாரே. வாழா வெட்டி ஆக்குவானாவோ. அந்த சந்திரனானவன் 27 பேரையும் வச்சு காலங்கழிப்போம்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு 2 பேரை வச்சு தான் காலம் கழிச்சான். 25 பேருடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டான். அவளும் இன்று பாப்போம், இன்னைக்கு நாளை பாப்போம், நாளை கழிச்சு பாப்போம் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 4 5 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. பொறுத்து பார்க்காடு 1 வருஷம் ஆச்சு. ஆமா சரி, அவரா மனம் திருந்தி வருவாரா, நம்மகிட்ட பேசுவாரா, நம்மகிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரா அப்படின்னு நினைத்து பார்த்தாளுவோம். அவன் திருந்துவதா இல்ல. கிடையாது. 27 பெண்கள், அதாவது 27 நட்சத்திரமும் 27 பெண்களாக இருந்தாங்க. ஆமா, ஒரு மாத்தையில வருதலையா 27 நட்சத்திரம். ஆமா ஆமா, 27 நட்சத்திரம் தான் தட்சனுடைய மக்களாகவும் பிறந்தார்கள். ஆமா, ஆகையினால கார்த்திகை ரோகிணியோடு அவன் உறவை வைத்துக் கொண்டு மற்ற பெண்களுடைய வாழ்வையெல்லாம் பாழாக்குனால அந்த பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய தகப்பனான தர்க்கராஜனிடத்துல, அப்பா என்ன நீங்க சொல்லி நாங்க கேளாம அந்த சந்திரனை நம்பி நாங்க வாக்கப்பட்டனால வாழ்வு இழந்து போனோம் சொன்ன போது மன்னனான தர்க்கராஜன் அங்கி வந்து கோபம் கொண்டார். அங்கி வந்து கோபம் கொண்டார். அந்த தர்க்க முடியல அவன் ஆங்கார கோபம் கொண்டார். அதனை தர்க்க ராஜமன்ன. ஹலோ, வண்ணா பிள்ளை அவர்கள் கோபம் கொண்டு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வை சீரழித்த அந்த சந்திரனை அழித்து விட வேண்டும் என்று வந்தார் கோபத்தோட. சந்திரலோகம் வாரபோது பார்த்துட்டானே சந்திரனோ மாமனோட கோபம் கண்டு. ஏயா, மாமனுக்கு எவனும் பயப்படுவானா? மாமனோட கோபம் கண்டு மரும வந்த ஓடுவாங்க. இவர் அப்பேற்பட்ட வரசித்தி பெற்றவர். என் புள்ளிகளை கல்யாணம் பண்ணி நான் படிச்சு சொன்னேன், ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் வேணும்னு. நான் 27 பேரையும் மனம் கொண்டாம வச்சு வாழ்வோம்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளை வாழ்வ கெடுத்தவன சும்மா விட மாட்டேன் என்று தர்க்க முடிராச மன்னன் கண் சிவக்க கோபம் கொண்டு சந்திரலோகத்துக்கு வரும்போது அந்த நாளையில நிலவுக்கு தேய்வர வளர்வரன்னு கிடையாது, முழு அழகோடு இருந்து. ஆமா, இந்த தெய்வங்கள்லயே சந்திரன் தான் அழகுடையவனா. ஆமா, அதனால கோபம் கொண்டு வாரார் தர்க்கராஜன். பார்த்தான் சந்திரன், அப்பா இந்த தட்ச நம்மளை அழிச்சே போடுவான். ஆமா, சொல்லி பயந்து ஓடினார். போனார் இந்திரலோகத்துக்கு போனார். இந்திரன் கிட்ட அடைக்கலம் கேட்டார்.